அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இதன்படி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா திருவடிகளே சரணம், காஞ்சி மகாபெரிவா திருவடிகளே சரணம். அடியேன் சிறிய கருத்துக்களை தங்களிடம் உபதேசிக்க விரும்புகிறேன். வேத வாக்கியங்கள் பற்றி சில விவரங்கள் தெரிய விரும்பும் வாக்கியங்கள். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே யதா ஜாதானி ஜீவந்தி யத்பிரந்தி அபிஷம் விசந்தி தத் பிரம. அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஆக்கி அழித்து ரட்சிக்கும் காரணன் எவனோ அவனே மிக மேலான தெய்வம். அதை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று இந்த கருத்தை கூற விரும்புகிறேன். ரிக்வேத வாக்கியமான சில காரியங்களை நாம் பார்ப்போமானால், ஹிரண்யகர்ப்ப சம்பத்தாகரே என்ற ஒரு வாக்கியம், நசத் நசாசத் சிவயேவ கேவல என்ற ஒரு வாக்கியம், ஏகோவே நாராயண அசித் நே நாசா நா பிரம்ம நேசானா அப்படின்ற ஒரு வாக்கியம். இதில் ஹிரண்யகர்ப்ப சம்பத்தாக்கரே என்ற வாக்கியமானது, ஹிரண்யகர்ப்ப என்ற இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய ஒரு முட்டை போன்ற வடிவத்தை உருவாக்கிய பிரம்மா, அதாவது எல்லாம் அழிந்த காலத்தில் பிரபஞ்சம் தோன்ற காரணமாக இருந்தவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். அவ்வளோ இந்த மாதிரி அண்ட பிரபண்டம் எதுவும் உருவாவதற்கு முன்னாடியே முதலில் தோன்றியவர் பிரம்மா. ஹிரண்யகர்ப்ப சம்வர்த்தாக்கரே அப்படின்னு. நசத் நசாசத் சிவன்னு சத்து அசத், அதாவது சரீரம் உடையது சரீரம் இல்லாத அனைத்து பொருட்களும் பிரபஞ்சத்தில் உள்ளன. அவை எதுவுமே இல்லாத காலத்தில், ஒன்றுமே இல்லாத காலத்தில் சிவன் மட்டும் இருந்தார் அப்படிங்கிறது. இப்போ ஏகோவே நாராயணா அசித் அப்படிங்கிறது, ஏகோவே எப்பவும் இருந்தார் நாராயணன் அப்படிங்கிற வார்த்தையை இதில் யூஸ் பண்ணணும். அதன்படி பார்த்தோம்னா, மா பிரம்ம மா நேசானா, அதாவது சிவபெருமான் இருக்கும்போது நாராயணன் இல்லை அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை. அதே மாதிரி ஹிரண்யகர்ப்ப சம்வர்த்தாக்கரே, பிரம்மனால் உண்டாக்கப்பட்டது, உண்டானார் பிரம்மர் அப்படின்னு சொல்லும்போது நாராயணன் இல்லை அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் ஏகோவே நாராயண அசத் நா பிரம்ம ந நேசானா அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாவோ சிவனோ இல்லை, நாராயணன் இருந்தார், எக்காலத்திலும் இருந்தார். அதாவது அதனால தான் அந்த அந்தர்வகிச்சங்கிற வார்த்தை வரும். கடவுள், அதாவது திருவாசகத்தோட படைப்போன் காப்போன் காப்பவை காக்கும் கடவுள், காப்போன் காக்கும் கடவுள் அப்படின்னு. கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளை நம்ம வேதத்தில் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்தர்வகிச்ச அப்படிங்கிற பொருளாகவும் சொல்லிக்கிடலாம். விஷ்ணு அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் அதுதான் பொருளாக வரும். அந்தர்வகிச்ச, அந்தரயாமி, உள்ளே இருக்கிறது, வகிச்ச வெளியே எல்லாத்தையும் கடந்து இருக்கிறது, அதான் கடவுள். உள்ளே இருக்கிறவர், கடவுள் அனைத்தையும் கடந்து இருக்கிறவர். இதுதான் எங்கள் விஷயம். அப்போ சத்தும் அசத்தும் அக்காலத்தில் இல்லை, சிவன் மாத்திரம் இருந்தான் அப்படிங்கிற கருத்து. ஆனால் அந்த சமயத்தில் நாராயணன் இருந்தாங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி ஹிரண்யகர்ப்ப சம்வர்த்தாக்கரே அப்படிங்கிறது, எல்லாம் இருந்த காலத்தில் பிரம்மா உலகத்தை சிருஷ்டித்தார் அப்படிங்கிற காலத்தில் நாராயணன் இருந்தார் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. இப்போ ஹிரண்யகர்ப்ப சிவ என்ற இரண்டு வார்த்தைகளுமே விஷ்ணுவுக்கு பொருந்தக்கூடியது. ஆனால் நாராயணன் என்ற வார்த்தை சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ பொருந்தாது. இது நம்ம அந்த சஹஸ்ரநாமம் படித்தீங்கன்னா தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவ சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவ சஹஸ்ரநாமத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே விஷ்ணுவுக்கு பொருந்தக்கூடியதாகவும், சில விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உள்ள சில வார்த்தைகள்
சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ பொருந்தாதாகவும் அமைந்துள்ளது. ஆகவே எல்லாரும் குருவாகிய குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வம் சிவன் என்ற பொருளின்படி எல்லா தெய்வத்தையும் அடைந்து எல்லா வளங்களையும் பெற்று உய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அண்ணா திருவடிகளே சரணம்.